ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சிம்பிளாக டேஸ்டியாக இருக்கக்கூடிய ரசம் எப்படி செய்யப்படுறத பார்க்க போகிறோம். இந்த ரசத்துக்கு நம்ம எந்த ஒரு பாக்கெட் மசாலா நான் ஆட் பண்ண போகிறதில்ல. வீட்லேயே நம்மளே மசாலா தயார் பண்ணி இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கிண்ணத்தில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கைப்பிடி அளவு புளி எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு 5 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா கரைச்சி ஒரு தண்ணியாக எடுத்து வச்சு இந்த மாதிரி கிண்ணத்தில் நீங்கள் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் கிள்ளி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி இப்படி நீங்கள் கையாலேயே இதை நசுக்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கட் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இப்படி நம்ம கையால் நசுக்கும் போது பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சாரம் எல்லாமே இதில் கலந்து நல்ல ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம கொத்தமல்லியையும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் இருக்கக்கூடிய சாரம் எல்லாமும் கூட இதில் நல்லா ஆட் ஆகி ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் சுவையாக எடுத்து கொடுக்கும். இப்போது இது நல்லா நசுக்கி முடித்ததுக்கப்புறம் நம்ம இது கூட ஒரு தேவையான அளவு உப்பை இதில் ஆட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் மஞ்சள், உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ நீங்கள் அவ்வளோ ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மசாலாவை ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகமும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் பெப்பரை போட்டு நல்லா இடித்து இது கூட ஒரு 4 பல் பூண்டையும் இதில் சேர்த்து நல்லா அதையும் இடிச்சிக்கிட்டு நம்ம இது மசாலாவை அந்த நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிற அந்த ரசத்தில் நம்ம ஆட் பண்ணிடணும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம பூண்டு தோலை உரிக்காமலே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ சில பேர் வேணான்னு நினைக்கிறவங்க அந்த தோலையும் எடுத்துட்டு நீங்கள் வெறும் பூண்டு இதில் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் இடிச்சிக்கலாம். பார்த்திங்களா, நம்ம வீட்லேயே மசாலாவும் தயார் பண்ணி இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம தாளிக்கணும். இப்போ நம்ம ஒரு கிண்ணத்தில் ஒரு 2 டேபிள் ஸ்பூனு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணி ஒரு 4 காஞ்ச மிளகா கிள்ளி இதில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் பெருங்காயமும் இதில் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே நம்ம இந்த ரசத்தை இதில் ஆட் பண்ணிடணும். இந்த ரசம் நல்லா பொங்கு வரத்துக்கு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுடுங்க. அது நல்லா கொதித்து நுரையெல்லாம் மேலே ஒரு ஓரமாக தள்ளி முழுசாக நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும்போது ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் விட்டதால் இப்போ அது நல்லா கொதித்து ஸோ நல்லா திரளி வருது பாருங்கள். அந்த பொங்கு எல்லாமே ஒரு ஓரமாக போய் அடங்கிடுச்சு. ஸோ இப்படியே ஒரு 2 நிமிஷம் நான் இருக்க விட்டுட்டு இதுக்கப்புறம் நான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியாகவே செஞ்சிடலாம். தெரியாதவங்க கூட இல்லை, பேச்சுலர்ஸ் ஆகட்டும் சரி, ஒரு தடவை ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, இதை நீங்கள் நல்லா அழகாக வீட்டிலே நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பார்க்கலாம். ஸோ ரெசிபி நல்லாவும் இருக்கும். என்னுடைய வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பாய்.